இங்க ஒரு கடவுள் ஒரு குடும்பத்துக்கிட்ட பெரிய கரண்டிய குடுத்து, இந்த சூப்ப குடிக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, குடிக்காதவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்றாரு. இதனால அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கலாம் அந்த சூப்ப குடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கரண்டி ரொம்ப பெருசா இருக்கிறதால அவங்களால குடிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சூப்பு குடிக்க விடாம தடுத்துக்கிறாங்க. இதனால அங்க இருந்த ஒரு பொண்ணு அங்க இருக்க ஒரு பெரிய பள்ளத்துல விழப்போக, ஆனா அந்த கரண்டிய யூஸ் பண்ணி எப்படியோ தப்பிச்சர்றாங்க. அப்படி தப்பிக்கும்போது பக்கத்துல இருந்த அவங்க அப்பாவோட கரண்டிய தெரியாம தட்டி விட்டர்றாங்க. அப்ப அந்த கரண்டியில இருந்த சூப்பு அவருடைய பையன் மேல பட்டுருது. இதனால கோவப்பட்ட பையன் அப்பாவோட கரண்டிய உடைச்சிட, அப்பாவும் ரொம்பவே வருத்தப்படுறாரு. அப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அவருடைய பொண்ணு, அவ கரண்டியில இருந்த சூப்ப அப்பாவுக்கு கொடுக்க ட்ரை பண்றா. அப்ப அந்த சூப்பு கீழ கொட்டாம இருக்கிறதுக்காக மத்தவங்களும் அவளுக்கு உதவி பண்றாங்க. இப்ப அந்த சூப்ப குடிச்ச அடுத்த செகண்டே அவருக்கு சொர்க்கம் கிடைக்குது. இத பார்த்ததும் தான் எல்லாருக்கும் புரியுது. சொர்க்கத்துக்கு போகணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும். அததான் கடவுளுமே விரும்புறாருன்னு. அதனால ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஊட்டி விட்டுக்க எல்லாருக்குமே சொர்க்கம் கிடைக்குது.